ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக உங்களுக்கு உறவு வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ போடுறேன் பாருங்கள். இதன்படி நல்லா செய்யுங்க, கரெக்டாக வரும் செடி. இது நம்ம வீட்டில் காய்கறி கழிவுங்க. இது ஒரு வாரமாக எடுத்து ஒன்றுத்தில் போட்டு புளிக்கி வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்து நம்ம எப்படி கொடுக்கணுன்றத நீங்கள் பார்த்துங்க. இதன்படி கரெக்டாக செய்யுங்க. நல்லா பூ பூக்கும், தாறுமாறாக பூ பூக்கும். இப்போது இது ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஊற்றிக்கினாக்கா சரியாக போகுது. இதை எதையுமே எடுக்காதீங்க. நீங்கள் அப்படியே எடுத்து எல்லா செடிங்களுக்கும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லா செடிங்களுக்கும் இந்த மாதிரி கொடுங்க. சிம்பிள். இது கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் வேலை முடிஞ்சிடும். இது மாதிரி கொடுங்க நீங்கள் ஒரு செடிங்களுக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பாருங்கள் அந்த செடிங்க எப்படி தாறுமாறாக பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே. இந்த இது வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும் இந்த தண்ணி. இது அரிசி கழுவும் தண்ணி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேகரித்து எடுத்து வச்சு ஒன்றுத்தில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இப்போ அது ஒரு வாரமாக புளிச்சிருந்தது. இப்போ எடுத்து நம்ம இது எல்லாத்துக்கும் ஊற்றுவோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நானே உங்களுக்கு சொல்லிட்டு கீழே போயிடுச்சு மொத்தம். இது இந்த மாதிரி கீழே விடாதீங்க, கிடைக்காது இந்த தண்ணி. இது பாருங்கள், பீன்ஸு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, பீன்ஸு கூட வருது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா அன்றைக்கி, பீன்ஸு செடி வருதா இல்லையான்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வருது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இது பீன்ஸு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அந்த வெயில்னால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, அப்படியே மாறிட்டுருக்கு, காஞ்சிருக்கு. எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் கீழே இது மாடிக்கு கீழே எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாரு பீன்ஸு செடி. நானே என்னடா இது பீன்ஸா என்ன காராமணியான்ற நான் பார்த்தேன். அப்புறமா பார்த்தா பீன்ஸு இதுவும் வந்திருக்கு பாருங்கள். பீன்ஸு வருமா வராதான்னு நான் போட்டேன். ஆனால் பீன்ஸும் நம்ம கிளைமேட்டுக்கும் பீன்ஸு செடி வருது. இப்போது நான் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு செடிக்கு வேறு பாட்டுக்கு மாற்றி வைக்க போகிறேன். வச்சுட்ட பிறகு கொஞ்ச நாள் பார்த்து ப்ரூனிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த செடி மாற்றி வச்சுட்டு ப்ரூனிங் பண்ணிக்கலாம். வச்சு வாசப்படி எதிர்க்கு வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வைக்க போகிறேன். இது கீழே பாருங்கள், கீழே சும்மா ஒரு பேக்கில் வச்சுருக்காங்க. அதை எடுத்து க்ரோ பேக்கில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டா நல்லா வரும். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பிடுங்கி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வேர் இல்லாத செடின்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டுட்டேன். ஆனால் அது வேர் விட்டுருக்கு, அந்த கட்டிங்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டுட்டேன்னு சொன்னேன். இந்த செடியிலேருந்து போட்டு வச்ச செடி தான் இந்த முல்லை செடி. இது வராதுன்னு தூக்கி எடுத்து போட்டுட்டேன் நான். எடுத்துட்டு அப்புறமா பார்த்தா கீழே எடுத்துட்டு எல்லா செடியும் வரல, இதுவும் வரலன்னு பிடுங்கிட்டேன். பிடுங்கி போட்டுட்டு பார்த்தா வேறு நீட்டாக வந்திருக்கு. ஐயோ இவ்வளோ தப்பு பண்ணிட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பியும் நான் பெரிய பாட்டு எதையும் வைக்கல. வச்சு என்னத்துக்கு வேஸ்ட்டு, வருமா வராதான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் ஒரு செடியிலேருந்து ஒரு செடியை வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில். அவங்கக்கிட்டேருந்து அந்த பாலித்தீன் அந்த கவரில் தான் இதை போட்டு வச்சேன். பாருங்கள் எப்படி தாறுமாறாக வந்துட்டுருக்கு. நல்லா செம்மையாக வச்சுட்டு இது வச்சு 3-4-5 மாதம் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரிய வச்சேன் பாருங்கள். இது பிடிங்கிட்டேன், வச்சேன்னு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வருமா வராதானா, ஆனால் வேறு இருக்கிறதுனால வரும்னு ஒரு முயற்சி பண்ணி வச்சேன். நல்லா வச்சுட்டு சரியாக கவனிக்கலை நான். அப்புறமா பார்த்தாக்கா இப்படி அப்படியே லைட்டாக துளிர் வந்துருந்துச்சு.
சரி இது வரும் போலகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து ஒரு வாரம் ஆச்சு, தூக்கின்னு வந்து வச்சு தண்ணி ஊற்றுனேன். தண்ணி ஊற்றாதையே வச்சுட்டு தண்ணி ஊற்றாதில்ல ஏனதானோன்னு விட்டுட்டேன். அப்புறம் அதனால்தான் அது தண்ணி வராந்துக்குது வச்சுட்டு. அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு வாரம் பத்து பார்த்தா பாருங்கள் நல்லா தளிர் வந்திருக்கு. முல்லை செடி இது, நல்லா பார்த்துக்குங்க, நல்லா வருது முல்லை கட்டிங்ஸு நிறைய நான் இனிமேல் சேகரிக்க போகிறேன். சேகரித்து சேல்ஸும் பண்ண போகிறேன் நான். உங்களுக்கு தேவையானவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைப்பேன். நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கம்மியாகவே ஒரு 4-5 செடி இருக்கிற செடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கூட தருவேன். இந்த செடி இனிமேல் நம்ம கிட்ட வரும். இது மாதிரி நான் பதியம் போட்டு எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கிக்கோங்க, வேணுன்றவங்க கேளுங்க, தரேன். இந்த உர தண்ணியும் இது கொஞ்சம் நம்ம கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு எல்லா செடியும் நல்லா வந்துடும். சும்மா சின்ன சின்ன இதில் இது வந்து கட்டிங்ஸ். இதுவும் நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன். இந்த என்ன சொல்கிறது, ட்ராகன் ஃப்ரூட். இது கடையில் வாங்கிட்டு வந்து வச்சேன். அதான் கடையிலன்ற ஆன்லைனில் வாங்கிட்டு வந்து வச்சேன். வச்சு என்ன அந்த செடி சாய் செடி வந்து வச்சு பெருசாக வந்துடுச்சு அது. ஆனால் அது எடுத்து தூக்கி வைக்கலான்னா கிளை உடஞ்சி போச்சு. அந்த கட்டிங்ஸ் எடுத்து நட்டு வச்சேன். 2 செடி சூப்பராக செம்மையாக வருது. ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று மேலே இருக்குது, இன்னும் 2 செடி கட்டிங்ஸு, அதை கொடுத்துட்டு போகிறேன். இது யாருன்னா கேட்டாலும் கொடுப்பேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாக்கா, அதாவது எனக்கு சொன்னீங்கன்னா நான் 115 வாங்கினேன், நான் கம்மியாகவே உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க கேளுங்க. இதுவும் முல்லை செடி பார்த்தீங்களா, பதியம் போட்ட முல்லை செடி தான் இது. பெருசாக கொடியாக வந்துட்டு இருக்குது. இதை பாருங்கள், இது ஒரு கிளை வந்திருக்கு. இது வந்து அடுக்கு மல்லி இது அதுவும் இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இதை போட்டு வச்சுருக்கேன். அவங்களுக்கு அனுப்பணும். கத்திரி செடியும் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் இந்த தண்ணியை ஊற்றுவோம். காயும் இருக்குது பாருங்கள், இன்னும் 2 காய் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு, காய் இருக்குது. இது பாருங்கள் செம்மையாக வருது. இந்த பன்னீர் ரோஸு சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்த செடி. இது மொத்தம் 3 செடி எடுத்து வச்சேன். 4 செடி அந்த செடி அப்படி பச்சை கட்டி வந்துடுச்சு. இந்த இன்னொரு செடி அங்கே காட்டினேன் உங்களுக்கு. இந்த செடி ஒன்று, இதே நான் வீட்டுக்கே வச்சுக்கினேன், யாருக்கும் கொடுக்கல. இது வந்து நல்லா பூக்குது செடிங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இது வந்து இப்போவே தளிர் வருது பாருங்கள். இவ்வளோ செடியாக என்னோடய கட்டிங்ஸ். இது நான் கட்டிங் பண்ணி நான் வளர்த்தது. இது வந்து வெள்ளிக்கிழங்கு செடி. இது வந்து சாமந்தி செடி, கலர் சாமந்தி. இது பாருங்கள் சூப்பராக, இது நிழலில் இருக்குது, நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் பூக்கும். இது அவ்வளோ வெயில் அங்கே மேலே காஞ்சி ஒரு செடி கூட ஒழுங்காக வரல ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு நான் தண்ணி ஊற்றுனது தான் மிச்சம். மாடி மேலே நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ காயெல்லாம் காய்ச்சிருந்தது பாருங்கள். எல்லா செடியும் எவ்வளோ நல்லா தளிரிட்டு எல்லாம் வந்துட்டுருக்கு. அந்த மாடி மேலே மட்டும் இந்த செடி நல்லாவே வரல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் கீழே இருந்தாலும் நல்லா ஊற்றிட்டு தான் இருக்கேன். பரண்டை செடி எடுத்துன்னு வந்து நட்டு இருக்கேன் நான். இது ஒரு முறை பரண்டை செடி வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டாண்ட இருக்கக்கூடாது, இதுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஊரெல்லாம் வளர்க்குறாங்க, மற்றவங்க சொல்லி பேச்சு கேட்டு நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொல்கிறதும் ஒரு பக்கம் உண்மையாக தான் இருக்கும். அதனால் இதை வந்து வீட்டு மாடி தோட்டத்தில் வைக்கலை, கீழே எடுத்துன்னு வந்து வச்சிட்ருக்கேன். இப்போ தான் இது பச்சை கட்டி வருது. இனிமேல் இது பெருசில் வச்சு பராமரித்தா நம்ம தேவைக்கு பரண்டை யூஸ் ஆகும். பரண்டை வந்து ஊறுகாய் பொடி எல்லாமே நமக்கு யூஸ் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு அத்தனையும் நல்லது. நீங்கள் அந்த பரண்டையை
தவறாமல் சாப்பிடுங்க. எலும்பு சம்மந்தமாக எந்த நோயாக இருந்தாலும் போயிடும். எலும்பு நல்லா உறுதியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி உரம் இதோ இங்கே இருக்குது பாருங்கள். நானும் உரம் இதோ தயாரிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே 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 கொட்டி சூப்பர் நல்ல உரம் தயாராகிடுச்சு. நம்ம கழிச்ச எல்லாமே எடுத்துன்னு வந்து கொட்டி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் இது நல்லா நிறைய வந்துடுச்சு. இதை சேர்த்து இப்போ இனிமேல் மழை காலம் ஆயிடுச்சு. எல்லா செடியும் நல்லா வரும். போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். மிளகா பாருங்கள், இது ஒரு விதமான மிளகா. எல்லா மிளகாவும் கீழே தான் தொங்கும். இந்த மிளகா வந்து இப்படி மேலே தொங்குது பாருங்கள். புதுசாக இருக்கு. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அது செடி நல்லா வந்துன்னு இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் காய் இல்லை அப்படின்னு நினச்சேன். பழுத்தும் இருக்குது ஒரு காய். இது பாருங்கள், புது ரகமாக இருக்குது. காய் எப்படி வைக்கிறதுன்னு இதுலேருந்து விதை எடுத்துக்கலாம். நம்ம விதை எடுத்தோம்னா நமக்கு தேவைக்கு யூஸ் ஆகும். கத்திரி செடி பாருங்கள். இதையும் சும்மா இதில் வேரெல்லாம் தெரியுது. ஒரு க்ரோ பேக்கில் வச்சு அந்த க்ரோ பேக் பிரிஞ்சு போச்சு. இது நல்லா வந்துட்டுருக்கு, செம்மையாக வந்துட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப வெயில் காய்ஞ்சால் காஞ்சிடுது. வேறு பாட்டில் மாற்றி வைக்கலான்னா இருக்கிறதையே வைக்கிறதுக்கு இல்லை. அது அப்படியே வர்ற வரைக்கும் வரட்டும்னு விட்டுட்டேன். இது பாருங்கள், பேய் விரட்டி. இது இந்த செடி சும்மா ஒரு கலையை எடுத்துன்னு வந்து வச்சேன். இது வந்து வாங்கிட்டு வராங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு இடத்துலேருந்து கட்டிங்ஸ் எடுத்துன்னு வந்து வச்சேன். பேய் விரட்டி பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வீட்டாண்டு இருந்தால் தீய சக்தியே நம்ம வீட்டுக்கு வராது. அதனால் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இனிமேல் அது நல்லா தழைச்சி வந்துடுச்சு. அது வரும் நல்லா. இது வந்து மணத்தக்காளி கீரை. எல்லா செடியும் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த உரத்தை நீங்கள் அப்பப்போ பயன்படுத்துங்க. இன்றைக்கி உரம் தயாரிக்கிறது நாங்கள் பற்றி சொல்லிட்டேன். அதெல்லாம் போட்டு தான் இந்த மாதிரி செடி நல்லா வருது பாருங்கள். பாருங்கள், இந்த எறும்பு தொல்லை தாங்கலைங்க பார்த்தீங்களா. இந்த தலைவலிங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செடி வந்தாலும் போயிடுது. இதுக்கு வேப்ப எண்ணெய் கரைச்சலோ இல்லை எதனா ஒன்று தெளிக்கணும். சாம்பல் தெளிச்சோம்னாலும் போயிடும். முதல்ல அதை எடுத்து செய்யணும். எறும்பு வந்துச்சுனாவே விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியே ஸ்பாயில் பண்ணி ஒரு செடி கூட ஒழுங்காக வர்றதில்ல. அந்த எறும்புக்கு கரெக்டாக போட்டு அதை ஓட்டுங்க. நான் வந்து அதுக்கு தெளிக்கும் போது நான் காட்டுறேன் என்னென்னு. நான் என்ன அந்த எறும்பு விரட்டுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள். நான் எல்லாமே நல்லது தான் சொல்கிறேன். யாருக்கும் நல்ல விதமான வீடியோ மட்டும்தான் என்னோடய சேனலில் வரும்.